பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. இந்த வாரம் 28 ஜூலை 2025 3 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் கூறிய பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் ராசியிலே ராசி கட்டங்களிலே பார்க்கும்போது முயற்சிகளிலே அதிகமான முன்னேற்றங்கள் காணக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கக்கூடியது சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை காட்டுறது. அதே மாதிரி 4ஆம் இடம் என்கிற கடகராசிக்குள்ளரே புதன் வக்கரமாக இருந்தாலும் உங்கள் புத்தியில் தடுமாற்றம் இல்லாமல் சில வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் வரும். பண வரவுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக மாற்றி கொடுப்பதற்காக உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 6ஆம் இடமான கன்னியிலே போய் அமரப் போகிறார் 28ஆம் தேதியிலேருந்து. அதனால் கொஞ்சம் பண கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். வாழ்க்கையில் அதிகமான விஷயத்தில் நமக்கு மனசில் சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடியது வியாதி அப்படிங்கிறது நோயும், அதுவுடைய தொழில் முறையிலே கஷ்டங்களும் வரும். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது குரு 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பது இந்த கஷ்டத்தையும் மருத்துவ செலவையும் கொடுப்பதாக அமைகிறது. 4ஆம் இடம் அப்படிங்கிற தாய் மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். கடகராசிகளில் சூரிய பகவான் அமரும்போது நிறைய பேர் கூட சண்டை அப்படிங்கிற சச்சரவுகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் தெரிந்து கொள்கிறோம். 5ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் குழந்தைகள் விஷயத்திலையும் எதிர்பாராத அந்த ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் ஈடுபடும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தொழில் ஸ்தானத்துக்குள்ளே ராகு இருக்கிறார். அந்த ராகுவை தன் பார்வையாலே குரு பார்க்கிறார். அப்படிங்கிறதுனாலே பண விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்நுட்பங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே ஒரு நல்ல உத்வேகமான சூழ்நிலை காணப்படுகிறது. லாபத்தை பெற்றுத்தருவதற்கான இடங்கள் அப்படின்ற இடத்துல இந்த ராகு அமர்ந்திருக்கிறார். அதனாலே லாபமும் வரும். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வக்கரகதியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய குடும்பஸ்தானமான வாக்குஸ்தானமான தனஸ்தானமான ரிஷபராசி பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். தன்னுடைய 3ஆம் பார்வை. அதனாலே எந்த முயற்சிகளிலும் உங்களுக்கு தானாக தோன்றி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றிகள் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் எல்லாமே. குடும்பத்திலும் பண வரவுகள் கொஞ்சம் நிதானமாக வரும். ஆனால் வரும் அப்படிங்கிறது உண்மை. உழைப்பு நிறைய தேவைப்படும். நிறைய சோர்வு உண்டாகும். மருத்துவ செலவுகள் நிறைய இருக்கும். செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்வதனாலே உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனாலையும் அவர் தன் ராசியும் பார்க்கிறார், செவ்வாய் தன் ராசியும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய விஷயத்தில் தொழிலிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்களும், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாமா, இதை பற்றின பக்தி விசாரங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாமா, பரிகாரங்கள் எதனா உண்டா அப்படின்னு தேடுதலும் உண்டாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி பூரம் அப்படிங்கிற திங்கட்கிழமையே இருக்குது. அதனால் நம்ம நாச்சியா பெருமானையும் வணங்கலாம். அதுபோல் அனைத்து விதமான மாரியம்மனையும் வணங்குவது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த வாரத்தின் கடைசியிலே 3ஆம் தேதி அன்றைக்கி ஆடி 18 அப்படின்னு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது காவிரி பூம்புணலாக எடுத்து வரும் இந்த காவிரியை வணங்குவது, நீரை வணங்குதல் நிறைந்த நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணீரை வணங்குவது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட வணக்கங்களை செய்வது நல்லது. 1ஆம் தேதி அன்றைக்கி துர்காஷ்டமியும் இருக்குது. அன்றைக்கி கருட ஜெயந்தியும் இருக்கிறதுனால கருடாழ்வாரை வணங்குவது ரொம்ப சந்தோஷமான விஷயத்தெல்லாம் பெற்றுத்தரும். கஷ்டங்களிலிருந்து முக்கியமாக நிவர்த்தியை தரும். அதனால் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளும்போது இந்த வாரத்தினுடைய சுபிட்சத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த வாரம் முடிந்தவரை நீங்கள் ஆடி பூரத்தன்று விரதம் இருந்து வளையல்களை வாங்கி கோயில்களுக்கு கொடுத்து ஒரு பிரார்த்தனை, எனக்கு திருமணத்தடை, பணத்தடை, குடும்பத்தில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வருவீரானால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. 28/7/2025 3/8/2025 வரை ஆன இந்த வாரத்தின் பலனை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்.
2 பேருமே தனக்காரர்கள். அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை நன்றாக பெற்றுக் கொடுத்துருவார். முக்கியமாக 3ஆம் இடமான கடகராசிக்குள்ள சூரியன் இருப்பது அதிபூர்வமான நன்மையை பெற்றுத் தருவதாக அமைகிறது. புதன் 2ஆம் இடத்துக்காரனால் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சில புத்தி தடுமாற்றங்கள் வந்தாலும் உங்களுக்கு பணவரவுக்கு எந்த விதமான பங்கமும் இருக்காது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், மண்மனை வாகனம் ஸ்தானமான சிம்ம ராசிக்குள்ளே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறது ரிலேஷன்ஸ் கூட நிறைய சண்டையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லாரோடையும் பேசணும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கொடுக்குறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்த விஷயத்தில் பார்த்து பழகிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. எடுத்தங்கவுத்தன் சொத்து விஷயத்திலெல்லாம் நிறைய டிசிஷன் நீங்கள் எடுத்துடாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக அமையாது. செவ்வாய் 5ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே அமர்ந்து விட்டார். அப்படிங்கிறதுனாலே உங்கள் ராசியினுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்காரரும் உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துக்காரரும் ஆனவர் 5இல் உட்கார்ந்துருக்கிறார். 5, 7, 12 அப்படிங்கிற தொடர்பு வைத்து கொண்டால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தருவக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். முக்கியமாக தொழில்துறையிலே சிறிய மாற்றங்கள் உண்டாகும். வெற்றிகளை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத சூட்சமான தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. இதை பயன்படுத்தி கொள்ளணும். ராகு பகவான் தொழில் ஸ்தானமான கும்பராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். அவரை குரு பார்க்கிறார். தன் பார்வையின் பலத்தினாலே கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது குருவின் கடாட்சத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய பண விரயங்கள் கட்டுப்படும். வீண் செலவுகள் இல்லாமல் உங்களுக்கு தொழில் முறை நல்லபடியாக நடக்கும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த வக்கரம் பெற்ற இந்த சனி பகவான் உங்களுக்கு கூடுதலான லாபத்தை பெற்று தருவதாக அமைகிறது. இந்த வாரத்திலே பூர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு சந்திர பகவானுடைய பயணம் இருக்கிறது. இப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதாகவும் மனத்திலே மகிழ்ச்சியை தருவதாக கூடிய வாரமாக அமையப் போகிறது அப்படின்னு தெரிகிறது. முக்கியமாக 28/7/2025 சனி திங்கட்கிழமை அன்று கன்னிராசிக்குள்ளே செவ்வாய் உள்ள நுழைகிறார். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குரியவர். அதனால் அன்றையிலிருந்து நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதும் தேவையில்லாத விரோதங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த வாரத்தில் பார்க்கப்படும். இந்த வாரத்திலே ஆடி பூரம் அப்படிங்கிறதுனால நாச்சியாரை வழிபடுவது, ஆண்டாள் அம்மையாரை வழிபடுவதும் மற்ற ஏனைய மாரியம்மன் கோயிலிலே பால் குடம் எடுப்பது அப்படிங்கிற விரதங்கள் எல்லாம் இருப்பது ரொம்ப நல்லது. அதை எல்லாத்தையும் செய்வது நல்லதொரு பலன்கள் கிடைக்கும். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 2025 என்று துர்காஷ்டமி இருப்பதனாலே அவசியம் காளி கோயிலுக்கு சென்று அரளிப்பூ மாலையை சூடி அவளை வணங்குவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் அந்த சூட்சமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.